சரிடா சரிடா சரிடா. ஓ சரிடா சரிடா சரிடா. அழாத அழாத, அழக்கூடாது. என் தங்கம் இல்ல, அழாத அழாத. போன்ல எடுத்து கொஞ்சம் வேண்டியதானே? ஏய் இந்த பார், என்ன உன் பிரச்சனை? கட்டின பொண்டாட்டி நான் இருக்க, ஒப்பாட்டி போன் அடிக்கிறத கேக்குறப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஏய் இந்த பார், வப்பாட்டி அது இதுன்னு பேசின நல்லா இருக்காது. ஓ, அவளை வப்பாட்டின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ? ஆனா கட்டின பொண்டாட்டி நீ விபச்சாரின்னு சொல்லுவல்ல? ஏய் இத பார், மரியாதை எந்திரிச்சு போயிடு, அவ்வளவுதான் உனக்கு. நான் எதுக்கு எந்திரிச்சு வெளியில போனோம்? நேத்து ராத்திரி அவ வீட்டுல தங்கிட்டு வருவ, நான் எந்திரிச்சு வெளியில போணுமா உனக்கு? ஏய் இத பார், ஓவரா பேசுற. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. ஒரே நேரத்துல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டியை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திரி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கோவம் வருதல்ல? தப்பு பண்ற உனக்கே இவ்ளோ கோவம் வந்தா, தப்பு பண்ணாத எனக்கு எவ்வளவு கோவம் வரியா? இல்ல நான் கேக்குறேன், நீ ஒரு பொம்பளை வச்சிருக்கிற மாதிரி நான் ஒரு ஆம்பளை வச்சுட்டா நீ ஒத்துப்பியா? அடிச்சிட்டல, என்ன அடிச்சிட்டல நீ? திருப்பி அடிக்க மாட்டேன்ற தைரியம் தானே உனக்கு? இங்க பார், அடி விழும். அந்த அடியில இருந்து உன்னால எந்திரிக்கவே முடியாது. ஏய் என்னடி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன அடி விழும்? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ தானே பெத்த இந்த குழந்தைய. அழுதல அழுதல குழந்தை, இத பாத்துக்கோ பாத்துக்கோ. உன் குழந்தைய நீ வச்சு சமத்தா பாத்துக்கோ. ஏய் இங்க வாடி, இங்கடி. ஏய் ஏய் சரி 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 சரிப்பா, அலோதா சரி. அடியே சரிப்பா சரிப்பா, சரி 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 சரி, அழக்கூடாது. பழி வாங்குறியா? சரிடா சரிப்பா சரிடா சரி, அழக்கூடாது. ஓ சரி அழுவாத. ஓ சரிப்பா அழகா. எப்போ வருவ பெங்களூர்ல இருந்து? சரி ஓகே. ஆமா நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே பை. பானு, காஃபி டீ எதுவும் சாப்பிட்றியாம்மா? ஒன்றும் வேண்டாம்மா. ஜூஸ் சாப்பிட்றியாம்மா? வேண்டாம்மா. சரி, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. நீ இருந்துக்குவல்ல? இல்லை எனக்கு ரொம்ப பயம். போயிட்டு வாமா. இல்லை அப்பா கூட வீட்டில் இல்லைம்மா, நீ மட்டும்தான் இருக்க. கேட் வந்து பூட்டிக்க. ஏன்? வேண்டாம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, சீக்கிரமா வந்துடுறேன், ஜாக்கிரதையா. பூட்டிக்கம்மா.
ஹலோ 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 யாருங்க? ஹலோ 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 யார் பேசுறீங்க? ஹலோ யாழ்னி, யாரு? நான் யாருன்னு முக்கியம் இல்லை, நீ பெரிய சிக்கலை சந்திக்க போற பார். இல்ல நீங்க யாரோ நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இத பார், நீ ஊரையும் பேரையும் மாத்திட்டா யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஹலோ இப்ப ஏதோ பேர் சொன்னீங்களே யாழினி, அதெல்லாம் நான் கிடையாதுங்க. என் பேர் பானு, நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். ஓகேங்களா? இப்ப சென்னையில பனையூர்ல நம்பர் 8 செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க, கரெக்டா? வாட்? இப்ப கூட உங்க அம்மா மெயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, கரெக்டா? யார் நீங்க? ஹலோ ஹலோ யார்? ஹலோ மா எங்கம்மா இருக்க? சொல்லிட்டு தானம்மா வந்தேன், கடைக்கு போறேன்னு. மெயின் ரோடு வரைக்கும் ஆட்டோ கடைக்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேம்மா. மா நீ மார்க்கெட். சொல்லு பானு. இல்ல நீ மார்க்கெட்டுக்கு பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. மச்சான்,
எப்படி இருக்கீங்க மச்சான்? நான் இருக்கிறது இருக்கட்டுங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் எவ்வளவு தேடி இருப்போம் தெரியுமா? போனை கூட நீங்க எடுக்கல. எல்லாரும் ரொம்ப பதறி போயிட்டோங்க. நீங்க ஏதோ சிங்கப்பூர் போயிட்டு சொன்னாங்க. கடையில உங்க நம்பர் கொடுத்திருந்தா ஐஎஸ்டி போட்டு பேசியிருப்போம். இல்லாட்டி காலிங் கால் போட்டு யாருக்கிட்டே அந்த தகவலை சொல்லியிருக்கலாம்ல. சரிங்க, ஏன் என்னாச்சு? வீட்டுல எல்லாரும் சௌரியமா? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? என்னென்னமோ நடந்து போச்சுங்க. அத உங்களுக்கு சொல்லதான் போன் போட்டோம். நம்ம சண்முக மச்சான் இருக்கார்ல, அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுங்க. ஏன் என்னங்க சொல்றீங்க? சண்முகண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? எதுக்கு? விவாகரத்து கேஸ் போயிட்டு இருந்தது தெரியும், அதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்றாங்க? நம்ம ராஜேந்திர மச்சான் இருக்கார்ல, அதான் அவரோட மச்சான். அதான் அந்த வீரமணியோட பையன் சடகோப்ப. ஆமா, அவர் இறந்து போயிட்டாருங்க. இறந்து? அந்த பழி நம்ம சண்முக மச்சான் மேல விழுந்துருச்சு. அந்த கொலைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாரு. அது எல்லார் கண்ணையும் உறுத்துற மாதிரி அமைஞ்சு போச்சு. எல்லா சாட்சியும் அவருக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க. அடுத்த ஏரிங்கள தான் வெளியெடுக்க முடியாது வக்கீல தெளிவா சொல்லிட்டாரு. என்ன? அண்ணனை பார்க்க கூட முடியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது. எப்ப நடந்ததுங்க இதெல்லாம்? ஐயோ, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமே. டிவில வந்தது, பேப்பர்ல வந்தது. நீங்க பாக்கலையா? ஐயோ, 2-3 நாளா டிவி பேப்பர் எதுவுமே நான் பார்க்கலங்க. இத்தனை நாளா விஷயமே எதுவுமே எனக்கு தெரியாம தொடர்பு இல்லாம இருந்துட்டேங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. பெரிய மச்சான் ராஜேந்திர மச்சான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் வளர்மதி அக்கா வேற உண்டா இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வேதனையில இருக்காங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்தை எதுக்கு சொல்லணும்னு நினைச்சோன்னா, நீங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவீங்கல்ல, அவரை வெளியெடுக்க சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல, அதுக்கு தாங்க தேடினது. நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேங்க. சரிங்க மச்சான், பக்கத்துல ஒரு வேலையா வந்த, நீங்க கிளம்புங்க. இப்ப உடனே வீட்டுக்கு போய் பாருங்க. சரிங்க சரிங்க, நான் போறேன். என்ன பேர் சொன்னீங்க? யாழினி. அப்படிதான் போன்ல பேசினவ சொன்னான். அப்போ உங்களை மாதிரியே இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணோட பேரு யாழினி இருக்கலாம். ஆனா ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்கலாம். இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. இது என்னோட பர்சனல் நம்பர். ஆஃபீஸ்க்கு வேற நம்பர் வச்சிருக்கேன். ஆஷிகாக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் நம்பர் தெரியும். அவ கண்டிப்பா யார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்க மாட்டா. அவளை தவிர அப்பா அம்மாக்கு தெரியும். அவங்களும் யார்கிட்டயும் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, எப்படியோ தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அதையும் தாண்டி, நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தப்போ உங்க வீட்டை சில மர்ம நபர்கள் நோட்டம் விட்டதா சொன்னீங்க. அப்புறம் ஒரே நாள்ல சென்னைக்கு மாறியாச்சு. அவங்களுக்கு இப்போவும் இந்த அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு, உங்க ஃபோன் நம்பரும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க உங்களை ரொம்ப க்ளோஸா சுத்தி வளைக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப என்ன பண்றது ஜென்சி? பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? அது பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே போலீஸ் உங்களை சந்தேகப்பட்டு இருக்கு. இப்ப வேற என்ன பண்றது? உங்களை யாரோ ஒரு யாழினின்னு நினைச்சு உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னால அந்த யாழினி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க யாரு, எந்த ஊர்ல இருக்காங்க, ஒருவேளை சொந்த ஊர்ல இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா, அவங்கள எதிரிங்க துரத்துறாங்களா இல்ல தலைமறைவா இருக்காங்களா, இப்படிப்பட்ட விவரங்களை சேகரிச்சு அவங்கள நம்ம ரீச் பண்ணணும். எப்படி முடியும் தெரியல, ஆனா ரொம்ப சீக்கிரமா நாம அவங்கள ரீச் பண்ணணும். அண்ணா, அனி, அண்ணா, அனி, சண்முகனுக்கு என்னாச்சு?
இப்பதான் இளங்கோ பார்த்து எல்லாம் சொன்னாப்புல, என்னாச்சு சொல்லுங்க நீ. எப்படி ஜெயிலுக்கு போனாரு? அண்ணா என்னண்ணா அது? ஏன்னா அண்ணனை வெளியே கொண்டு வரவே முடியாதா? அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காருண்ணே, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல லாயர்ண்ணே. பேசாம அவர்கிட்ட போய் பேசலாம் அண்ணா. அண்ணா அண்ணி என்ன 2 பேருமே பேசாம இருக்கீங்க? அண்ணா நான் வேற வீட்டுக்கு போயிட்டதுனால இந்த வீட்டு ஆள் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல இந்த வீட்டுக்கு எனக்கு தொடர்பு வந்து போயிடுமா? எனக்கு எப்பவுமே சண்முகன மேலையும் உங்க மேலையும் பாசம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அம்மா போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் ஏதோ அந்த இடத்துல நிக்கிற மாதிரியே இருக்குண்ணே. அண்ணா வாங்கண்ணே போய் பாத்துட்டு வந்துடலாம் வாங்கண்ணே. தம்பி, இந்த குடும்பத்து மேலேயும் எங்க மேலேயும் நீங்க பாசம் காட்டுறீங்கன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரம் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட கேட்கணும். சண்முகம் தம்பி விஷயத்தை பத்தி இல்ல, ஆனந்தி வந்துட்டு போனா என்ன பாக்குறீங்க? அவ எல்லாமே உங்களை பத்தி சொன்னா. என்ன நடக்குது? அண்ணி வேணாம், நீ அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவ பொண்ணு உருவத்துல சுத்திட்டு இருக்க பேய். அவளுக்கு வாய் இருக்குன்னு அவ என்ன வேணா பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவா. குத்தி காட்டி பேசுறது, கரெக்டா சாப்பிடும் போது பேசி மனுஷனை உசுப்பேத்துவா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவா. சுயநலம் பிடிச்சவன் நீ. அம்மா சாவுக்கும் அவதானி காரணம். இந்த குடும்பத்துல நிம்மதியா இல்லாம போனதுக்கு அவதானி காரணம். முடியாது, இனிமே என்னால அவளோட வாழ முடியாது. டேய் சரவணா, என்னடா என்ன பேசுற நீ? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட 1000 குறை இருக்குண்டா. வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவு வரத்தாண்டா செய்யும். அதுக்காக இது இல்லைன்னா இன்னொன்னு போக முடியுமாடா? டேய் நம்ம இந்தியாவில் இருக்கோம்டா சரவணா. மற்றவங்க 1000 பேசுவாங்க, நான் பேசலடா. ஆனா நம்ம கைராசி குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. டேய் கண்ணா, அதை எப்பவும் நம்ம காப்பாற்றணும் இல்ல? டேய், எப்படி நம்ம புடவை நெசவுல நேர்மையா வியாபாரம் பண்றோமோ அதே மாதிரி தான்டா வாழ்க்கையிலையும். டேய் ஒன்னே ஒன்று சொல்றேன்டா, ஒரே ஒரு பொண்ணு கூட தான்டா குடும்பம் நடத்தணும். அதான்டா நம்ம பண்பாடு கலாச்சாரம். அண்ணா என்னன்னா இது? எல்லாத்துக்கும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவன் நடந்துக்கிற விதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட மரியாதை நடந்திருப்பாளா? கனிவா பேசியிருப்பாளா? இல்ல இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்பாளா? இந்த பாருங்க, 24 மணி நேரம் பார்த்து பார்த்து பழக வேண்டிய முகம் பொண்டாட்டி முகம் தான். எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருந்தா எவனுக்கு பிடிக்கும் சொல்லுங்க? அட்வைஸ் பண்ணி திருத்தக்கூடிய ஆள் இல்ல அவ. பொதுவாவே அவளுக்கு ஒரு புருஷன் தேவையில்ல. அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு ஒரு தலையடி பொம்மை இருந்தா போதும். விடுங்கண்ணே, இத பத்தி பேசி பேசி விவாதம் பண்றதுக்கே நான் விரும்பல. சரவணா, அவளை உனக்கு பிடிக்கல, அவ கூட வாழ பிடிக்கல, அவ நடவடிக்கை பிடிக்கல, அவகிட்ட எதுவுமே பிடிக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு பொண்ணு உன் வாழ்க்கையில எப்படி வந்தா? முதல்ல இதுக்கு பதில் சொல்றா. டேய், ஆனந்திய பழி வாங்கறதுக்கு அவளா, இல்ல இவ பண்றது சரியில்லைங்கிறதுக்காக அவளா? சொல்றா. என்ன தம்பி கேட்டுட்டு இருக்காருல, ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, ஆனந்தி இங்க வந்து உங்களை பத்தி சொல்லும்போது எங்களுக்கு தப்பாவே தோணல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்க தம்பி எப்படிப்பட்டவர்னு. ஆனா நீங்க இப்ப தயங்கி நிக்கிறத பார்க்கும்போது எங்க 2 பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. இத பாருங்க, சண்முகம் தம்பி வேண்டான்னு சொல்லிட்டு விவாகரத்து போட்ட பானு கூட
இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. ஆனா படிச்ச பொண்ணு, அவ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அப்படி இருக்கிற பொண்ணு கூட நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிறா, அதுபடி நடந்துக்கிறா. ஒரே ஒரு விஷயம்தான் தம்பி, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம கைராசி குடும்பத்தோட கலாச்சாரம், பண்பாடு. உங்க அண்ணன் ஊர்ல எல்லார்கிட்டயுமே நம்ம குடும்பத்தை தான் உதாரணமா காட்டுறாரு. ஆனா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது தம்பி. அண்ணி, எனக்கு வீட்ல இருக்க மாதிரி இல்ல, நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவ கூட பேசுறது எனக்கு பேய்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் வேலை முடிஞ்சோன்னா எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். ஆனா எனக்கு ஏன்டா போறோன்னு இருக்கு. இது ஒண்ணும் புதுசு இல்ல அண்ணி, காலங்காலமா நடக்கிற விஷயம்தான். புருஷன் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சா ஊரே கூடி வரும். கை நீட்டு அடிச்சா என்ன ஏதுன்னு எல்லாரும் புருஷனை தான் கேள்வி கேட்பாங்க. அவ சாதாரணமா செத்து போனா கூட போலீஸ் புருஷனை தான் சந்தேகப்படும். ஆனா பொண்டாட்டி புருஷனுக்கு டார்ச்சர் கொடுத்தா அவன் எங்க போய் தான் சொல்லுவான். விடுங்க, என் நிலைமை இதான்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வாழ்ந்து பார்த்தாதான் நீ தெரியும். இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அண்ணா அண்ணி இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் நான் உசுரும் வச்சிருக்கேன், பாசமாவும் இருக்கேன். சண்முகனுக்காக எப்ப நீங்க கோர்ட்டு கூப்பிட்டாலும் நான் உதவி செய்ய ரெடியா இருக்கேன். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் வரேன். டேய், என்ன மீனாட்சி,